வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு நம்ம ரெட்டோ ரெசிபீஸ்ல பட்டணம் பக்கோடா எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இதை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை புதுசா பார்க்குற ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதுக்கு ஒரு பவுல்ல நான் 1 டீஸ்பூன் அளவுக்கு நெய் எடுத்திருக்கேன். நீங்க வெண்ணெய் வேணுனாலும் எடுத்துக்கோங்க. இதுல தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஒரே டைரக்ஷன்ல நல்லா சாஃப்ட் ஆகிற வரைக்கும் மிக்ஸ் பண்ணிட்டே இருங்க. ஒரு 3 to 5 மினிட்ஸ் வரைக்கும் இதே மாதிரி கலந்துட்டே இருக்கலாம். இப்படி ஒன்னா சேர்ந்து சாஃப்டா இருக்கு பாருங்க. இந்த மாதிரி இருக்கணும். இப்போ 1 கப் பொட்டுக்கடலை மாவு சேர்த்துக்கிறேன். எதுவும் அதை ட்ரை ரோஸ்ட்லாம் பண்ண வேணாம். அதே அளவுக்கு கடலை மாவு. இப்போ ரெண்டுமே 1 கப் சேர்த்துருக்கேன். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்படி பிடிச்சா பிடிக்கிற மாதிரி இருக்கணும். இப்போ இது கூட ஒரு பெரிய வெங்காயத்தை பொடியா நறுக்கி சேர்த்துருக்கேன். இஞ்சியை சின்ன சின்ன துண்டா நறுக்கி சேர்த்துருக்கேன். ஒரு 1/2 இன்ச் துண்டு இஞ்சி போதும். நறுக்கின கருவேப்பிலை கொஞ்சம், நறுக்கின கொத்தமல்லி கொஞ்சம், சோம்பு தூள் சேர்த்துருக்கேன். நீங்க சோம்பு தூள் இல்லைன்னா சோம்பே கூட அப்படியே சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துருக்கேன். இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த வெங்காயத்தை நல்லா அழுத்தி பிசைஞ்சுக்கோங்க. இப்போ இதில் ஒரு 1/4 டம்ளர் தண்ணியை சேர்த்து நல்லா கட்டியான பதத்துக்கு பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இந்த கன்சிஸ்டன்சிக்கு இருக்கணும். நல்லா ஒரு பால் மாதிரி உருட்டுற வர அளவுக்கு இருக்கணும். இப்போ 1 டீஸ்பூன் தண்ணியில் ஒரு பிஞ்ச் பேக்கிங் சோடா எடுத்திருக்கேன். அதை கரைச்சி இதில் சேர்த்துடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு சின்ன சைஸ் பாலாக உருட்டி வச்சிடலாம். ஒரு கடாயில் எண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெய் நல்லா காஞ்சிருக்கான்றதை டெஸ்ட் பண்ணிடலாம். ஃப்ளேம் மீடியம்லேயே இருக்கட்டும். இப்போ உருட்டி வச்ச பாலை ஒன்னொன்னா போட்டு நம்ம எடுத்துடலாம். எண்ணெயில் பொரிக்க ஆரம்பிக்கும் போதே பட்டணம் பக்கோடா வாசனை சும்மா ஜம்முன்னு வரும். ஒரு பக்கம் ப்ரௌன் ஆனதும் இன்னொரு பக்கமும் திருப்பி போட்டுடலாம். நல்லா கோல்டன் ப்ரௌனாக எடுத்துக்கோங்க. அப்போதான் உள்ளேயும் எல்லாம் நல்லா வெந்திருக்கும். அவ்வளோதான். 10 நிமிஷத்துக்குள்ளேயே செய்யக்கூடிய பட்டணம் பக்கோடா ஜம்முன்னு ரெடி ஆயாச்சு. டீயோட இது பர்ஃபெக்ட் காம்பினேஷனாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்க. இந்த டீ டைம் ஸ்நாக் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க. நம்ம சேனல் மைதிலிஸ் ரெட்டோ ரெசிபீஸையும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.